ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமுவீரா சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் மினி நாளாக அமையட்டும். நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து துவையல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாங்கி இப்போ கருப்பு உளுந்து துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு உடச்ச கருப்பு உளுந்து 50 கிராம் அளவு எடுத்திருக்கேங்க. 50 கிராம் உளுந்துக்கு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். 3 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்தோம்னா இந்த துவையலுக்கு கரெக்டாக இருக்கும். புளி இந்த அளவுக்கு எடுத்துட்டு தேங்காய் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. இந்த துவையலுக்கு தேங்காய் இந்த அளவுக்கு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். தீஞ்சிராமல் நல்லா கரெக்டாக நல்லா உளுந்து வந்து செவந்து வரணும். அந்த அளவுக்கு வறுத்தாதான் துவையல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்து சேர்த்து வறுக்கும் போதே நல்லா அது வாசனையாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இப்போது 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 4 வரமிளகாவையும் சேர்த்துட்டு லைட்டாக அது 1 நிமிஷம் இந்த அளவுக்கு மிளகாய் வறுபட்டதும் இதில் தோல் உரித்து வச்ச 3 பல் பூண்டையும் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த கடாயில் கொஞ்சம் சூடு இருக்கும் இல்லையா, அதில் நம்ம இந்த தேங்காவை வதக்கணுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் தேங்காவை சேர்க்குறேன். தேங்காவை சேர்த்துட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உளுந்தும் இந்த தேங்காய் மிளகாலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச கருப்பு உளுந்து சேர்த்துட்டு தேங்காய் பூண்டு வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துடலாம். இந்த கருப்பு உளுந்து துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம லைட்டாக அந்த அளவுக்கு ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் அந்த உளுந்துலாம் நல்லா நைஸாக அரைப்படும். இந்த அளவுக்கு முதல்ல அரைச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா துவையல் பதத்துக்கு சூப்பராக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். ரொம்ப குறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் துவையல் வந்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்ச துவையலை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான கருப்பு உளுந்து துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கருப்பு உளுந்து வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கை கால் மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாத்துக்குமே கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இந்த கருப்பு உளுந்து துவையல் சூடான ரச சாதம் நல்லா சூடாக சாதம் போட்டு அதுலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கஞ்சியோடலாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கருப்பு உளுந்து துவையலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.